தாவேக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை ரீஎன்ட்ரி கொடுத்து கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இதுக்கு பேர் வெள்ளை அறிக்கையா? என்கிட்ட யாராவது விவாதிக்க தயாரா இருந்தீங்கன்னா நான் உட்காந்து நேரடியா டிபேட் பண்ண தயாரா இருக்கிறேன், யாராவது ரெடியா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா டிவிகே கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்கார். வெள்ளை அறிக்கையில முதலமைச்சர் விஜய் கையெழுத்து போட்டதே மிகப்பெரிய தவறு, எப்படி அவர் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பி இருக்கிறார். தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னாடி ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிடிஆர் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தாவேகா மட்டும் இல்லாம அனைத்து கட்சியினரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த வெள்ளை அறிக்கையில அப்படி என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, பிடிஆர் இந்த வெள்ளை அறிக்கை குறித்து பேசுனது என்ன, விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ, நான் விவேகானந்தன். முதல்ல இந்த வெள்ளை அறிக்கை மரிய வில்சன் வெளியிட்டதிலிருந்தே பார்த்தோம்னா இதை சுத்தி பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பிடிஆர் இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்து இது சம்பந்தமா ஒரு விரிவான பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபினான்ஸையும் உட்காந்து பல விதமாக ஆய்வுகள் பண்ணி அதை எடுக்கணும். ஆனால் அதுக்கு பெரிய டைம் எடுக்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வெளியிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால பல எக்ஸ்பர்ட்டை கொண்டு டீமை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு எங்களால் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் எங்களுக்கு ஆச்சு. ஆனால் இவங்க ஒரே மாதத்தில் வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறோம், ஜூன்லேயே வெளியிட போகிறோன்னு சொன்னப்பவே இந்த வெள்ளை அறிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை உறுதி பண்ணுற வகையில் பல பொய், பல ஓட்டைகள், பல ஒன்றுமே இல்லாத ஒரு திரிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வச்சிருக்கிறார். அதில் முதல்ல என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் 2021 ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கையில் எத்தனை ஆண்டுகளுக்கான பீரியட் கவர் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆட்சியை டார்கெட் பண்ணுற மாதிரி, அதாவது அதுக்கு முந்தின அதிமுக ஆட்சி 2016 2021 வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு மட்டுமே டார்கெட் பண்றதுக்காக, அவங்க ஆட்சியில் எப்படி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டது அப்படின்னு டார்கெட் பண்றதுக்காக அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படலை. ஏன்னா ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்சியினுடைய 5 வருஷத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறது கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டா மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. அதனால தான் பார்த்தோம்னா அப்போ வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கான ஃபினான்ஷியல் டேட்டா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அதிமுக ஆட்சி மட்டுமே இல்லாமல் அதுக்கு முந்தின திமுக ஆட்சியில் ஃபினான்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து அதில் கவர் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி, அந்த 5 வருடம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 2011 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சி, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் 2016 2021 ஜெயலலிதா இல்லாத எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி, அந்த 5 வருஷத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 15 வருஷத்தினுடைய டேட்டா அப்படிங்கிறது எப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஸ் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக காட்டுச்சு. ஆனால் இந்த முறை இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையில் வெறுமனே 2021 to 26ங்கிற திமுக ஆட்சியில் ஃபினான்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத மட்டுமே ஒரு ஆட்சியை குறை சொல்வதற்காக, குற்றம் சொல்வதற்காக மட்டுமே இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சான்று தான் இவங்க வெறும் 5 வருடங்களை எடுத்துக்கிட்டது. இப்படி எப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எழுப்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை அறிக்கையில் முதல்ல பார்த்தோம்னா முன்னுரை அப்படிங்கிற பேரில் முதலமைச்சருடைய முன்னுரை இருக்குது. இதுவே முதல்ல எதுக்கு இது வந்தது? நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் நான் கையெழுத்து போட்டு, நிதியமைச்சராக நான் கையெழுத்து போட்டு அதை வெளியிட்டேன். ஆனால் இப்போ இவங்க மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் முதலமைச்சர் கையெழுத்தோடு முன்னுரை வந்திருக்கிறது. இதுவே தவறானது, இது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் எழுதி இருக்கக்கூடிய முன்னுரையில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இதுல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி பொதுவெளியில இருக்கக்கூடிய டேட்டா தான், பொதுவெளியில இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்துத்தான் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர். அப்போ பொதுவெளியில ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை தான் எடுத்து நீங்க கம்பைல் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பேர் எப்படி வெள்ளை அறிக்கை ஆகும் அப்படிங்கிற கேள்வியை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எழுப்பியிருக்கிறார். அதாவது மார்ச்சில் வந்த பட்ஜெட் தகவல், அதுக்கு முன்னாடி வந்த ஆர்பிஐயோட தகவல், அதுக்கு முன்னாடி வந்த சிஏஜி அறிக்கையினுடைய தகவல்கள், இப்படி ஏற்கனவே வெளிப்பட
வெளிப்படையா பொதுமக்களின் பார்வைக்கு பல்வேறு நிறுவனங்களால் வைக்கப்பட்ட அறிக்கைகளைத்தான் நீங்க கம்பைல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கையா? இதைத்தான் இவ்வளவு நாளா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு போட்டு தாக்கி இருக்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையை எடுத்துக்கிட்டோம்னா இதுல எல்லாத்தையும் ஒரே மாதிரியான பீரியடை எடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. அதுல பார்த்தோம்னா குறிப்பா கடன் எப்படியெல்லாம் அதிகமாகிடுச்சு, நிதி நிலைமை பற்றி, ரெவன்யூ டெபிசிட்லாம் பற்றி சொல்லும்போது 5 வருஷ பீரியட் 2021லேருந்து 26 வரைக்கும் 5 வருஷ பீரியடை சொல்கிறாங்க. அதே வருமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா, வருவாயை எடுத்துக்கிட்டோம்னா 4 வருஷத்தை கம்பேர் பண்ணுறாங்க. இதுவே முதல்ல ஒரு மேனிப்புலேஷன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இந்த கம்பேரிசன்லாம் நடக்கலை. இது திரிக்கப்பட்டு வேணுமென்றே இப்படியெல்லாம் பொய்களை இவங்க சொருகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறத முக்கியமானதாக காட்டுறாங்க. அதாவது வருவாய் பற்றாக்குறை ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது 2021 46,000 கோடியாக இருந்ததாகவும் அது இன்னைக்கு 76,000 கோடியாக அதிகரிச்சிருப்பதாகவும் காட்டுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கடைசியாக அவங்க போட்ட பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, அப்போ ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருந்தார். அவங்க கடைசியாக இருந்தப்ப அவங்க கிட்ட இருந்த ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது 60,000 கோடிக்கும் அதிகம். அதை நாங்கள் திமுக ஆட்சிக்கு அதை 40,000 கோடியாக குறைச்சோம். அதை சொல்லாமல் இவங்க ஏதோ திமுக ஆட்சிக்கு வரும்போதே 46,000 கோடிங்கிற லெவலில் குறைச்சி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதை 76,000 கோடியாக அதிகமாக்கி இருப்பதாகவும் ஒரு மேனிப்புலேஷனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக அது நாங்கள் வரும்போது 66,000 கோடி கிட்டே இருந்தது. அதை நாங்கள் 40,000 கோடியாக குறைச்சி கொண்டு வந்தோம். அதை மறைத்து விட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இந்த கடன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெள்ளை அறிக்கையில் இந்த கடனை பற்றி குறிப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த மொத்த கடன், அதாவது சுதந்திரமான பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாடு இப்போ ஆரம்பித்து 2021 வரைக்கும் ஒட்டுமொத்தமான கடன் அப்படிங்கிறது 5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்துல மட்டும் அப்படிங்கிறது 5 லட்சம் கோடி. இது எப்படி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, பழைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையையும் இப்போ மரிய வில்சன் வெளியிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையும் சில டேட்டாக்களை நம்ம ஒப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா அதில் ஏற்கனவே 15 வருஷ டேட்டா இருக்குது, இதில் ஒரு 5 வருஷ டேட்டா இருக்கு இல்லைங்களா. இதை ஒப்பிட்டோம்னா நமக்கு ஒரு 20 வருஷ டேட்டா கிடைக்கும். அப்போ இதை நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா இப்போ 2011 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தது இல்லைங்களா. அதில் முதல் 2011 16 வரைக்குமான முதல் 5 வருட அதிமுக ஆட்சியில் அதுக்கு முந்தின திமுக ஆட்சியை விட அந்த அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட கடன் பார்த்தோம்னா 150% அதிகமாச்சு. அது ரூபாயில் பார்க்கும்போது குறைவாக தெரியலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருந்த கடனை விட 150% அதிகமாச்சு. அதாவது இன்னும் தெளிவாக சில டேட்டாக்கள் மூலமாக சொல்லணும் அப்படின்னா 2006 11 வரைக்கும் வாங்கின கடன், திமுக ஆட்சியில் வாங்கின கடன் அப்படிங்கிறது 43,892 கோடி. இது 2011 to 16 எவ்வளோ அதிகமாச்சுன்னா 1,09,717 கோடி. ஸோ 150% அதிகம். அடுத்த 5 வருஷம் 2016 to 21 வாங்கின கடன் எவ்வளோன்னா 2,74,436 கோடி. இது முந்தின 5 வருஷத்தை விட இன்னொரு 150% அதிகம். ஆனால் இப்போ கடந்த 2021 26 வரைக்குமான 5 வருஷத்துல திமுக ஆட்சியில் வாங்கின கடன் அப்படிங்கிறது 5 லட்சம் கோடி. அப்போ இது கடந்த 5 வருஷத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 100% அதிகம். அப்போ ஏற்கனவே கடந்த 2 அதிமுக ஆட்சியில் அதிகரிக்கப்பட்ட கடன் அப்படிங்கிறது 300%. இந்த 5 வருடத்தில் அதிகமானதுங்கிறது 100%. ஒரு 5 வருடமாக கம்பேர் பண்ணால் கூட 150% 100% திமுக ஆட்சியில் கடன் வாங்கிய அளவு அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 2 வெள்ளை அறிக்கையையும் ஒப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இதை மறைச்சிட்டு தான் இவங்க பணத்தை நம்பர்ஸில் ரூபாயில் சொல்லி இவங்க பெரிய அளவில் இமாலய கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை மேனிப்புலேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தமிழருடைய தலையிலும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படிங்கிற ஒரு வெர்ஷனையும் கிரியேட் பண்ணுறாங்க. இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நியூஸ் பாலிமரில் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா ஒருத்தர் ஒவ்வொரு தமிழர் தலையிலையும் 1,28,000 இருக்கிறதுனால நான் என்னுடைய பணமான 1,28,000 கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறத பாலிமரில் போட்டு
கடனை அடைக்க வந்த தமிழருங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. ஒரு மீடியாவில் இருந்து எப்படி இப்படியெல்லாம் நியூஸ் போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஃபோட்டோலேயே அவர் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் இருக்குது, அதை ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு தான் அவர் பணம் கொடுக்குறார். சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுக்குற பணத்தை ஒரு அரசாங்கம் கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்த முடியாது, அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பயன்படுத்த முடியாது. அது எதுக்கான பணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வெள்ளம் வந்தாலோ இல்லை ஒரு பேரிடர் வந்தாலோ அல்லது ஒரு விபத்து நடந்தாலோ மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை ஒரு அரசாங்கம் பயன்படுத்த முடியுமே தவிர கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்தவே முடியாது. ஆனால் இங்கே நம்ம கொடுக்குற பணம் கடனை அடைக்க பயன்படும்னு நம்பி அந்த பணத்தை ஏமாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணுற வகையில் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் ஒரு ஊடகம் அதை அப்படியே செய்தியாக வெளிப்படுத்துது. அப்போ இதை பார்த்து இன்னும் 4 பேர் என்ன நினைப்பான், நம்மளும் கொடுக்கலாம், நம்மளும் கிடைக்கலாம்னு நினைப்பான். அப்போ ஆக்சுவலாக சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு தான் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சு பணம் கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்காக கொடுக்குறோம்னே தெரியாமல் நம்ம கடன் அடைக்க கொடுக்குறோம்னு நினச்சி குழந்தைங்கெல்லாம் உண்டியலை உடச்சி நான் விஜய் மாமாவுக்காக கடன் அடைக்கிறதுக்காக பணம் அனுப்புகிறேன்னு போட்ட ரீல்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஒரு குழந்தை அதனுடைய சேமிப்பு அப்படிங்கிறத அது ஏமாற்றி அதுங்கிட்டேருந்து பிடுங்கப்படுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பொய் செய்திகள், பொய் ரீல்ஸின் மூலமாக குழந்தைகளுடைய சேமிப்பு முதற்கொண்டு திருடப்படுது. அப்போ தமிழ்நாட்டினுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு நேரடியாக கடனை அடைக்கிறதுக்கான வழி சட்டப்பூர்வமாக கிடையவே கிடையாது. இன்னொன்று சட்டப்பூர்வமாக கிடையாதுங்கிறத தாண்டி அப்படி ஒரு கடனை அடைத்துத்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொருளாதார சூழலிலும் தமிழ்நாடு கிடையாது. அவ்வளோ ஆபத்தான சூழலில் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது வெல் வித்தின் த லிமிட் செட் பை ஃபினான்ஸ் கமிஷன். 15வது நிதி ஆணையத்தினுடைய அந்த ப்ரொஜெக்ஷனில் கொடுக்கப்பட்ட லெவலுக்கு உள்ளதான் தமிழ்நாட்டினுடைய கடன், ஒட்டுமொத்த கடன் அப்படிங்கிறது இருக்குது. தேவையில்லாமல் கடனை பற்றி ஒரு பேய் கதையை இங்கு இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக மரிய வில்சன்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பிடிஆர் பேசும்போது அவர் இந்த வெள்ளை அறிக்கையில் சில கொடுத்துருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸை பற்றி சொல்கிறாரு. அதில் பார்த்தோம்னா எப்பெல்லாம் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நல்லா முன்னேற்றம் அடையுதோ அப்போ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இயல்பாக நடந்தது, கால ஓட்டத்தினால் தானாக நடந்தது, ஏதாவது ஒன்று நல்லதாக நடந்ததுன்னா தானாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒன்று குறைஞ்சிது அல்லது தப்பாக நடந்ததுன்னா இதுக்கு காரணம் இவங்க ஆட்சியில் இருந்தவங்க தான், இதுக்கு காரணம் திமுக ஆட்சி தான்னு குறிப்பிடுறாங்க. இதுவே ஒரு மோசமானது. எப்படி ஒரு நல்ல விஷயம் தானாக நடக்கும், இதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்ளையை பிடிஆர் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி இங்கே குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாதிரி மாநிலங்களோடு ஒப்பிட்டு இவங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் பிடிஆர் பதில் கொடுத்துருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த மாநிலங்களை விட குறைவாக இருக்கிற மாதிரி அவங்க காட்டுற பர்சன்டேஜில் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கோவிட் டைம் இருக்கு இல்லைங்களா. கோவிட் டைமில் இந்த மாநிலங்களினுடைய, குறிப்பாக கர்நாடகா மாதிரியான மாநிலங்களினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்தித்தது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அவ்வளோ அதெல்லாம் அவங்களாம் சந்தித்த அளவுக்கான வீழ்ச்சியை தமிழ்நாடு சந்திக்கலை. இது கொரோனா பீரியட்லையுமே ஓரளவுக்கு நிலையான பொருளாதாரத்தை வச்சிருந்தது. அதனால தான் கொரோனாவுக்கு பிறகான அந்த மீண்டெழும் பீரியட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மற்ற மாநிலங்களுக்கு கீழிருந்து மேலே வர்றதுனால அது ரொம்ப அதிகமாகவும், தமிழ்நாடு ரொம்ப கீழே போகாததுனால அது மேலே வந்தது கொஞ்சம் குறைவாகவும் இங்கே காட்டப்படுது. அதுக்கு ஒரிஜினல் ரீசன் தமிழ்நாட்டினுடைய அந்த எம்எஸ்எம்இ மாதிரியான சிறு குறு தொழில் நிறுவனங்களை மையப்படுத்திய பொருளாதாரம் அப்படிங்கிறத தமிழ்நாடு வச்சிருந்ததுனால தமிழ்நாடு ஓரளவுக்கு கொரோனா பீரியட்லையுமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் சஸ்டெயினாக இருந்தது அப்படிங்கிறத முக்கியமான வாதத்தை பிடிஆர் வைக்கிறார். இதே மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க பெருமளவுக்கு பெருநிறுவனங்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை சார்ந்து இருந்தாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் கீழே விழுந்து மறுபடியும் மேலே வந்திருக்கிறதுனால அந்த சதவீதம் கூடுதலாக தெரியுது அப்படிங்கிற முக்கியமான வாதத்தையும் பிடிஆர் சுட்டி காட்டுறார். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த வெள்ளை அறிக்கை குறித்து, இதில் இருக்கக்கூடிய பொய்கள், திசை திருப்பல்கள் குறித்து அடுத்தடுத்து பிடிஆர் விரிவாக பேசவும் எழுதவும் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு பிரேக் எடுத்துட்டு இருந்த ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்த பிடிஆர் இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க விஷயமா எல்லாராலையுமே பார்க்கப்படுது. இனி இந்த வெள்ளை அறிக்கை வந்தப்பவே பார்த்தோம்னா
இதுக்கு வந்து பிடிஆர் பதில் கொடுத்தா நல்லா இருக்கும், பிடிஆர் பதில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இணையதளங்கள்ல எழுதுனாங்க, கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு பிடிஆர் இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி பேச வந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து இந்த அரசாங்கத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து பிடிஆர் எழுப்ப போகிற கேள்விகள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தாவேகா அரசு அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கு. தாவேகா மட்டும் இல்ல, அனைத்து கட்சிகளுமே பிடிஆரினுடைய அந்த வாதம், அவருடைய வாத திறமை அப்படிங்கிறது என்ன, டேட்டாவோடு எப்படி அந்த பர்செப்ஷனை ஜாயின் பண்ணி பேசுவாருங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தாவேகா அரசாங்கத்தை பிடிஆர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு எல்லாருமே, எல்லா கட்சியினருமே உற்று கவனிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.